என்னதான் நம்ம காடை கிரேவி செஞ்சாலும் அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல், அது ஹோட்டலில் மெஸ்ஸில் வைக்கிற காடை கிரேவி வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க அப்படி ஒரு சூப்பரான காடை கிரேவி செய்யலாம். இதுக்கு 4 காடை எடுத்து வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் ஆயில் சேர்த்து பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி பழம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஓவரால் நல்லா வதங்கி இப்படி ஒரு கிரேவி பக்குவத்தில் வரும்போது நம்ம இப்போ இதில் மசாலா பொருட்கள் முக்கியமா சேர்க்கணுங்க. இதுல தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கறி மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச காடையை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் கறிவேப்பிள்ளை உப்பு தாங்க சேர்த்திருக்கேன். இது நல்லா வத்தணும்னா இப்போ நம்ம மசாலா பொருட்கள்ல எடுத்து வச்சதெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க. மூடி போட்டு குக் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வத்துற ஸ்டேஜ்ல இறக்கி பரிமாறிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபேமஸான செட்டிநாடு ஸ்பெஷல் காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.